அடுத்ததான் மெயின் ஈவெண்ட்டுக்காக செத்ரோலின்ஸ் அண்ட் வருவார். செத்ரோலின்ஸ் வந்த உடனே செமிஜெயின் வருவார். ஏன் செமிஜெயின் செத்ரோலின்ஸ் வராங்கன்னு கேட்டிங்கன்னா, ராவோட தொடக்கத்தில் என்ன நடந்துச்சுன்னு கேட்டிங்கன்னா, செமிஜெயின் பதில் கூறணும் செத்ரோலின்ஸ் கூட சேர்றாரா இல்லையானா அப்படின்றதுக்காக அந்த செக்மெண்ட்டுக்காக வந்திருப்பார். செத்ரோலின்ஸ் வந்து பேச ஆரம்பிப்பார். எனக்கு நீ பிடிச்ச ஆளில் ஒரு ஆள், ஏன்னா எனக்கு குழந்தை பிறந்தப்போ முதலாக பேபி கேள் பிறந்தப்போ நான் எல்லார்ட்டையும் சொல்லலை, ஒரு முக்கியமாக சில பேர்கிட்ட சொன்னேன், அந்த சில பேர்கிட்ட ஒன்ட்டி சொன்னேன், அதனால எனக்கு ரொம்பவே உன்னை பிடிக்கும் அப்படின்ற மாதிரி செமிஜெயின்ட்ட செத்ரோலின்ஸ் சொல்கிறாரு. செமிஜெயின் சொல்கிறாரு, சரி அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்காக நான் உனக்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறேன். அதுக்கு வந்து செத்ரோலின்ஸ் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, நீ என்னோட டீமில் சேர்ந்துரு. ஆனால் அது நடக்காத காரியம், ஏன்னா நீ அழைச்சிட்டு போகிற உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும், உனக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன், ஆனால் நீ இப்போ அழைச்சிட்டு போகிற பாதை வந்து என்னை வந்து நரகத்துக்கு கூப்பிட்டு போகிற, அதனால் என்ன நரகத்துக்கு நானே தெரிஞ்ச பாதையில் நான் வரமாட்டேன், அதனால் நான் வந்து நரகத்துக்கு வர விரும்பல, அதனால நான் தனியாகவே இருக்குன்னு சொன்னோடனே என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் வரார். பேரன் பேக்கரை கூட்டிட்டு வராங்க. பேரன் பேக்கரை கூட்டிட்டு வந்தா அந்த இடத்துல ஒரு மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. என்ன மேட்ச் ஸ்டார்ட் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, பேரன் பேக்கர் வர்சஸ் செமிஜெயின், இவங்க ரெண்டு பேருக்கும் மேட்ச் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. செமிஜெயின் செத்ரோலின்ஸோட சேர்ந்துருந்து இந்த பிரச்சனை இல்லை, செத்ரோலின்ஸ் சேராதனால மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த மேட்ச்சில் முழுக்க டாமினேட் பண்ணுறார் பேரன் பேக்கர். செத்ரோலின்ஸை பயங்கரமாக காமிக்கிறாங்க. வெளில நிற்கிறார் செத்ரோலின்ஸ், ரிங் சைடில் நிற்கிறாரு. பால்கியூமும் செத்ரோலின்ஸ் இந்த மேட்சை வாட்ச் பண்ணுறாங்க. முழுக்க டாமினேட் பண்ணுறாங்க. ஒரு கட்டத்தில் வந்து பால்கியூமும் செத்ரோலின்ஸ் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து ஒரு கட்டத்தில் என்ன பண்ணுறாருன்னு கேட்டிங்கன்னா, ஹெல்வாக்கிக்கு போடலான்னு சொல்லி கார்னரில் தூக்கி அடிச்சுட்டு ஹெல்வாக்கிக்கு போட வரும். அந்த இடத்துல ஒரு ஸ்பியர் போடுவார் பேரன் பேக்கர். அதுக்கப்புறம் வந்து ரிங்கில் வச்சு இன்னொரு ஸ்பியர், ரன்னிங் ஸ்பியர் போடுவார், ரோப்பில் ஒடியாந்து. அதுக்கப்புறம் என்ன நடக்குன்னு கேட்டிங்கன்னா, ரிங் அவுட் சைடில் வச்சு ஒரு ஸ்பியர் போடுவார். அதுக்கப்புறம் உள்ள தள்ளி விட்டு மேட்சை கண்டினியூ பண்ணலான்னு பார்ப்பார். ரெஃப்ரி வந்து மேட்சை முடிச்சு விட்டுருவார். ரெஃப்ரி அவருக்கு இன்ஜுரி ஆச்சு, மேட்ச் கண்டினியூ பண்ண முடியாதுன்னு சொல்லி முடிச்சு விட்டுருவார், அடிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். அதுக்கப்புறம் வந்து செத்ரோலின்ஸ் வந்து சமாதானப்படுத்துற பேரன் பேக்கர், இதுக்கப்புறம் நீ அவனை அடிக்காத, அவன் அடிச்சா செத்துருவான், அவன் நம்மளுக்கு தேவையில்லை, அவனை விட்டுடு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு பேரன் பேக்கருக்கு அட்வைஸ் பண்ணிட்டு திரும்பி செத்ரோலின்ஸ் எல்லா ரெஃபரியும் தூக்கி பார்த்துக்கிட்டு இருப்பாங்க செமிஜெயின் என்ன பண்ணுறான்ட்டு. அந்த நேரத்தில் வந்து செமிஜெயினுக்கு ஒரு ஸ்டாம்பை போட்டுருவார். ஸ்டாம்பை போட்டோடனே செத்ரோலின்ஸ் ஸ்டாம்ப் போட்டோடனே அந்த இடத்துல பால்கிமெண்ட் நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருப்பார். அந்த இடத்துல பார்த்தா பேரன் பேக்கரும் பார்த்துக்கிட்டு இருப்பார். அதுக்கப்புறம் 3 பேருமே உள்ளர வந்து கையை தூக்கி காமிப்பாங்க. நாங்கள் தான்டா இனிமேல் ஃபியூச்சரு, எங்கள் கூட சேர மாட்டேன்னு சொன்னீங்க, உங்கள் டீமில் கேட்குற எவனா சேரலன்னா இதுதான் நடக்குன்ற மாதிரி, கதை நடக்குன்ற மாதிரி பயங்கரமான சம்பவம் பண்ணியிருப்பாங்க. இதுதான் இந்த ராவில் நடந்துச்சு.